ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி மேடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் நம்பர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி பார்ட்டுடைய ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபிசிக்ஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னா உங்களுக்கும் உங்கள் போர்ஷன் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பேசிக், அதாவது எல்லா வீடியோஸ்க்குமே நான் சொல்கிற மாதிரி தான் இந்த லெசனோட செக்ஷனாக பார்க்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் வந்து இப்போது இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், ஓகே. ஸோ த பேசிக் திங் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷனில் you have learnt in your lower classes that matter is around us everywhere. Matter is made up of atoms. Curiously, the idea of atom was first proposed by the Greek philosopher in the 5th century BC, but their theory was more philosophical than scientific. அதாவது நம்மளோட சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து மேட்டர் அப்படின்னா வந்து நம்ம படிச்சிருப்போம். எல்லா விஷயங்கள்லையுமே, அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆட்டம் பற்றின ஒரு ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது க்ரீக் ஃபிலாசபர் அப்படின்றவர் கொடுத்துருக்காரு 5th செஞ்சுரியில். பட் அந்த காலத்தில் கொடுத்த தியரிஸ் எல்லாமே ஃபிலாசபிக்கலாக, அதாவது ஒரு லாஜிக் இல்லாத மாதிரி ஒரு மேலோட்டமாக நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. சயின்டிஃபிக்காக அவ்வளோவா ப்ரூவ் பண்ணல. பட் ஸோஃபார் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸ் அந்த எல்லாமே டெவலப் ஆக ஒருத்தரோட தியரி வந்து இது வந்து அதாவது இது வந்து ஃபேக்கு, இல்லை இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு டைப் ஆஃப் தியரியை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி த ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் தியரி ஆஃப் த ஆட்டம் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை ஜான் டால்டன். ஸோ இது டால்டன் தியரி அப்படின்னே நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் தியரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டமோட அதை பற்றி ஜான் டால்டன் வந்து பண்ணியிருக்காரு. ஃபியூ ஆஃப் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் தியரி அபவுட் அன் ஆட்டம் were found incorrect by the later on studies made by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and ஸ்க்ரோடிங்கர். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்டன்ஸோட தியரியுமே சயின்டிஃபிக், அதாவது ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் தியரின்றது டால்டன்ஸோட தியரி. பட் இவருடைய சில கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தியரியில் லேட்டரான் வந்து, அதாவது கொஞ்ச நாள் கழித்து அதாவது J.J. தாம்சனோட தியரி, ரூதர்ஃபோர்ட் தியரி, இவங்க எல்லாருமே சில தியரிஸை வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி தங்களோட தியரிஸை வந்து முன் வச்சாங்க. So in the light of the result of researches, most of the limitations of Dalton's theory were removed and a new theory known as the modern atomic theory was put forward. ஸோ வந்து இந்த டால்டன்ஸ் தியரியில் சில விஷயங்கள் மட்டும்தான் ஃபால்ஸாக இருந்தது. ஸோ அதெல்லாமே லிமிட்டடாக பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ தியரியை உள்ளே கொண்டு வந்தாங்க, நியூ தியரியை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ இதோடைய மெயின் பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு an atom is no longer indivisible. ஓகே, ஒரு ஆட்டம் எதால் மேடப் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் மேடப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ இந்த ஆட்டம் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டிவிசிபிள், அதாவது நீங்கள் டிவைட் பண்ண முடியாது. சரியா? ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அதாவது சேம் எலிமெண்ட் லைக் குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசோடோப்ஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஐசோடோப்ஸ்க்கு வந்து சேம் அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும், பட் மாஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? ஃபிசிக்கலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வந்து கெமிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் சேம். அண்ட் ஐசோபார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாசஸ். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆகலாம், பட் மாஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எலிமெண்ட்டை சேமு, பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலிமெண்ட்டுன்றதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் சேம் அட்டாமிக் மாசஸ் வந்து இருக்குது அப்படின்றது ஐசோபார்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலிமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ். இன் other words, atoms is no longer indestructible. அதாவது ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னா
ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா உருமாற்றம் பண்ணுது. ஒரு எலிமெண்ட் ஆட்டம் ஒரு அதாவது ஒரு எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை வந்து இட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ். அதர் எலிமெண்ட்ஸ்குள்ளே இதை வந்து என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்மியூட்டட் பண்ணுவாங்க. அதாவது அதுக்குள்ளே இதை வந்து என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும், அதர் எலிமெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் அ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. சிம்பிளாக ஒரே ஹோல் நம்பராக, அதாவது இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு. ஒரே ரேஷியோவில் நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஆட்டம் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும், E=mc² பேஸ் பண்ணி. ஸோ the modern atomic theory is the basis for all the studies of chemical and physical process that involve atoms. ஸோ atoms இன்வால்வ் பண்ணி வரக்கூடிய எல்லா மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதாவது கெமிக்கலாகவும் சரி இல்லை ஃபிசிக்கலாகவும் சரி பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்குமே பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் தியரி, மாடர்ன் அட்டாமிக் தியரி தான். ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல் ஐடியாஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயாவது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக படித்தது அப்படின்னு சொல்லும்போது தெரியல, அந்த கான்செப்ட் தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பார்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ் பற்றி இந்த பேராகிராஃப் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூ நோ, எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். அதாவது மாஸ் அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் சம் கண்டென்ட், ஓகே, சம் குவான்டிட்டி. ஸோ இருக்குது, அது ஒரு இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ் அப்படின்னா இது வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அது வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் மேட்டர் ஹேஸ் மாஸ் இட் மஸ்ட் பி டியூ டு இட்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ மேட்டருக்கு மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாஸ் எதனால் வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆட்டம்ஸால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த மாடர்ன் அட்டாமிக் தியரி, an atom contains some atomic particles such as protons, neutrons and electrons. ஸோ மாடர்ன் அட்டாமிக் தியரி படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டம்குள்ளே சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், சப் டிவிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் கன்சிடரபிள் மாஸ். ப்ரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் ஒரு நம்ம அளவிடத்தக்கக்கூடிய மாஸ் இருக்குது. பட் எலக்ட்ரான்ஸுக்கு அந்த மாதிரி கிடையாது. So thus the mass of an atom is mainly contributed by its protons and neutrons, and hence the sum of the number of protons and neutrons of an atom is called as mass number. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது the sum of the number of protons and neutrons of an atom. ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் ஆட் பண்ணாதான் அதனுடைய மாஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியும். So individual atoms are very small and it is difficult to measure their masses. So அதாவது ஒரு எலிமெண்ட்டாக, அதாவது ஒரு ஆட்டமாக நம்ம வந்து அதை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அதோட மாஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம பெரிய அதாவது மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிராம், கிலோகிராம் கணக்கில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த சின்னதாக இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸை, மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்ட் இன் அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 of the mass of a carbon 12 atom and isotope of carbon which contains 6 protons and 6 neutrons. அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்ன்றது 1/12 of the mass of the carbon. அதாவது கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 தான் வந்து உங்களுக்கு அந்த நம்பராக இருக்கும். 12, அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆட் பண்ணது தான் மாஸ் நம்பர். அந்த மாஸ் நம்பர் வந்து 12 இருக்கும். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 1/12 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் நோட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, the symbol AMU is no longer used in the modern system and instead it uses the symbol U to denote unified atomic mass. The mass of a proton or neutron is approximately 1 AMU. அதாவது இங்கே வந்து இந்த ஏஎம்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணுறது இல்லை, அதாவது மாடர்ன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது இல்லை. இதுக்கு பதிலாக யூ அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானோட மாஸ் வந்து 1 AMUவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து பேசிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதர் சாப்டர்ஸ், அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயங்களே இருக்குது. ஓகேங்களா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸு, அப்புறம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு இதுவுமே ஒரு செக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அண்டு வந்து இந்த லெசன் தவிர்த்து வேறு உங்களுக்கு பயாலஜியில் ஸ்பெசிஃபிக்காக இந்த லெசன் வேணும், இல்லை இங்கிலீஷோ இல்லை சோஷியலோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேணும், லெசன் வேணும், இல்லை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அண்டு உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். அண்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.